நமக்கு சேர வேண்டிய செல்வம் 1000 தடைகள் வந்தாலும் நம்மை தேடி வந்தே தீரும். ஆனால் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டால் என்ன ஆகும்? ஒரு சாதாரண விவசாயிக்கு கிடைத்த மர்ம ஜாடி அவனுடைய வாழ்க்கையையே மாற்றப்போகிறது. அது தங்கமா இல்லை விஷப்பாம்பா? வாருங்கள், கதையை தொடங்குவோம். சீனாவின் ஒரு கிராமத்தில் லீவே என்ற விவசாயி நிலத்தை உழுது கொண்டிருந்தான். திடீரென்று அவனுடைய மண்வெட்டி ஏதோ ஒரு உலோகத்தில் மோதுவது கேட்டது. ஆர்வத்தோடு தோண்டி பார்த்தபோது அங்கே ஒரு பழைய ஜாடி. அவன் அதை திறந்து பார்த்தான். ஜாடி முழுவதும் தங்க நாணயங்கள். ஒரு நிமிடம் அவன் மனதிற்குள் ஆசை வந்தாலும் அடுத்த கணமே தன் நிலையை உணர்ந்தான். இது நான் உழைத்து சம்பாதித்ததல்ல, நமக்கு சேர வேண்டுமென்றால் அது எப்படியாவது நம்மிடம் வந்து சேரும் என்று நினைத்தவன் அதை அங்கேயே மீண்டும் புதைத்துவிட்டு வீட்டிற்குச் சென்றான். வீட்டிற்கு வந்ததும் தன் மனைவி மேலியிடம் விஷயத்தை சொன்னான். அதை கேட்ட அவள், அந்த ஜாலியை வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கலாமே, யாராவது திருடிச் சென்றால் என்ன செய்வது என்று பதறினாள். அதற்கு லீவே அமைதியாக, அது நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் எப்படியாவது நம்மை தேடி வரும் என்றான். இருவரும் பேசியதை அந்த பக்கம் வந்த சாவ் கேட்டான். உடனே வயலுக்கு ஓடிய அவன் புதையல் ஜாடியை தேடி எடுத்து ஆசையோடு தன் வீட்டிற்கு தூக்கிச் சென்றான். ஆனால் சாவ் ஜாடியை திறந்து பார்த்தபோது அங்கே தங்கமில்லை, சீரும் விஷப்பாம்பிகள்தான் இருந்தன. அந்த லீவே என்னை ஏமாற்றிவிட்டான், என்னை பாம்பு கடிக்க வைக்க திட்டம் போட்டிருக்கிறான் என்று ஆத்திரப்பட்டான். பயந்து போய் ஜாடியை மூடி வைத்தான். மறுநாள் காலை லீவே வழக்கம் போல வயலுக்குச் சென்றான். அங்கே தான் புதைத்த இடத்தில் ஜாடி இல்லை. அவன் கவலைப்படாமல் தன் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினான். விஷயத்தை கேள்விப்பட்ட மெய்லி வருத்தப்பட்டாள். ஆனால் லீவே மீண்டும் அதே வார்த்தையை சொன்னான், கவலைப்படாதே, அந்த பொருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் எப்படியாவது நம்மிடம் வந்தே சேரும். சாவ் ஒரு வஞ்சகமான முடிவு செய்தான். விஷப்பாம்பு இருக்கும் ஜாடியை மீண்டும் லீவேயின் நிலத்திலேயே புதைத்து விடலாம், பொய் சொன்ன அவனை பாம்பே கொத்தட்டும் என நினைத்து அப்படியே செய்தான். மறுநாள் வயலுக்குச் சென்ற லீவே வேலைகளை முடித்துவிட்டு தன் மனைவியிடம் வந்து, அந்த ஜாடி மீண்டும் நம் நிலத்திற்கே வந்துவிட்டது, இப்பவாவது அதை கொண்டு வருவதுதானே என்று மெய்லி கேட்க, லீவே மீண்டும் அதே உறுதியோடு சொன்னான், கவலைப்படாதே மெய்லி, அந்த பொருள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் எப்படியாவது நம்மிடம் வந்தே சேரும். மறைந்திருந்து இதை கேட்ட சாவ் இன்று இரவு எப்படியும் அந்த ஜாடியை கொண்டு வந்து லீவேயின் வீட்டிலேயே வைத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தான். அன்று இரவு ஜாடியை கொண்டு வந்து லீவேயின் வீட்டின் முன்னால் வைத்துவிட்டுச் சென்றான். மறுநாள் காலை வீட்டின் முன்னால் ஜாடி இருப்பதைக் கண்டு லீவேயும் மெய்லியும் வியந்தனர். அதை திறந்து பார்க்க அங்கே பாம்புகள் மறைந்து தங்க நாணயங்கள் மின்னின. லீவே சிரித்துக்கொண்டே சொன்னான், பார்த்தாயா, ஜாடி நம்மை தேடி வந்துவிட்டது. மெய்லி மகிழ்ச்சியாக சிரித்தாள். ஆமாம், பாம்புக்கு பதிலாக தங்க நாணயங்களை அன்று இரவு வைத்தது அவருக்கு தெரியவில்லை என்றாள். நேர்மைக்கு எப்போதும் ஒரு பரிசு உண்டு. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.